எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக தமிழ் 12ஆம் வகுப்பு தமிழ் பகுதியில் அதிசய மலர் செயல் பகுதியிலேருந்து நம்ம அதோட நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அறிஞர் மூன்றுனை பார்க்கலாம். நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா, அதிசய மலர் என்னும் கவிதை தமிழ் நதி என்னும் கவிஞர் எழுதிய அதன் பிறகு எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து பெறப்பட்டது. தமிழ் நதி என்னும் கவிஞர் எழுதிய அதன் பிறகும் எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து பெறப்பட்டது தான் அதிசய மலர். இது மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அமைப்பெற்றது. அடுத்த ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்கன்னா, கலைவாணி என்ற இயற்பெயர் கொண்ட தமிழ் நதி ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட ஈழத்து தமிழ் பெண் எழுத்தாளர் ஆவார். கலைவாணி என்ற இயற்பெயர் கொண்ட தமிழ் நதி ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட ஈழத்து தமிழ் பெண் எழுத்தாளர் ஆவார். 1996ஆம் ஆண்டு முதல் சிறுகதை, கவிதைகள், கட்டுரைகள் எழுதி வருகிறார். இவர் 1996ஆம் ஆண்டு முதல் சிறுகதை, கவிதைகள், கட்டுரைகள் எழுதி வருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈழத்தின் அரசியல் சிக்கல் காரணமாக இவர் 1992இல் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார். மேலும் இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். இதனுடைய அறிஞர் பொருள் பார்த்திங்கன்னா, பேரொளி பொருள் பெரிய அழிவு. பேரொளி சொற்பொருள் பெரிய அழிவு. மீண்டு அப்படிங்கிறது பிழைத்து, மீண்டு பிழைத்து. சப்பாத்து அப்படின்னா அறிஞர் பொருள் பின்புறம். சப்பாத்து பொருள் பார்த்திங்கன்னா பின்புறம். பச்சையம் பொருள் தாவரங்களின் பசுமை பொருள். கொணரும் அப்படின்னா கொண்டு வரும். கொணரும் பொருள் கொண்டு வரும். தொடர்ச்சியான நாளைக்கு நான் இதனுடைய அதிசய மலர் பகுதியில் வினாடை பார்க்கலாம். வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக நம்ம சேனல் முத பார்க்குறவங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மூலியமாக பாருங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.